வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2025 டிசம்பர் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபிஃபா அமைப்பின் முதல் அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். ஃபிஃபா அப்படிங்கிற அமைப்பு உலக அளவில் கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. அவங்க முதல் முறையாக அமைதி விருது வழங்கியிருக்காங்க. உலக அளவில் அமைதியை ஏற்படுத்துகிறவங்களுக்கு இந்த விருதை வழங்க போகிறாங்க. முதல் முறையாக இந்த விருதை அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஃபிஃபாவுடைய இப்போ தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ அப்படிங்கிறவர். அடுத்தது, இஸ்ரேலின் மிக உயரிய சிவிலியன் விருதான இஸ்ரேல் பரிசு 2026 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். இதையுமே பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அமைதியை ஏற்படுத்தியிருக்காரு, முக்கியமாக இஸ்ரேல் காசா போரை நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு வழங்குறாங்க. அடுத்தது, எத்தியோப்பியா நாட்டின் மிக உயரிய விருதான த கிரேட் ஆனர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இப்போது எத்தியோப்பியா நாட்டுடைய மிக உயரிய விருதை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி ஓமான் நாட்டுடைய மிக உயரிய விருதான த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஓமன், இதையுமே பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, ஐநா சபையின் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் 2025 விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுப்ரியா சாகு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐநா சபையுடைய மிக உயரிய விருது தான் இது. இந்த சுப்ரியா சாகு யார் இவங்க அப்படின்னா, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றம் மற்றும் வனங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர். இவங்க காலநிலை மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்டதுக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இதை வழங்கின அமைப்பு ஐநா சபையின் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, விலங்கு நலனுக்காக வழங்கப்படும் குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்ட் ஃபார் அனிமல் வெல்ஃபேர் விருதை பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அனந்த் அம்பானி. இவர் பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் வந்தாரா அப்படிங்கிற விலங்கு நல மையத்தை அமைத்திருக்காரு. அதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்ட இந்திய விழா எது? இதற்கான ஆன்சர் தீபாவளி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த தீபாவளி இணைத்திருக்காங்க. இந்த பட்டியலில் இந்தியாவிலிருந்து தீபாவளி 16வதாக இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தற்போது பிரான்ஸ் நாட்டின் உயரிய செவாலியர் விருது பெற்ற ரவி டிசி எந்த தொழிலுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் மலையாள பதிப்பாளர். இவர் பார்த்திங்க அப்படின்னா புத்தக பதிப்பாளர். இவர் இலக்கியம் மற்றும் பதிப்புத்துறையில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையில் ஆற்றிய பங்களிப்புக்காக இவருக்கு பிரான்ஸ் நாட்டுடைய செவாலியர் விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இன்னும் சில விருதுகள். 2025 ஆண்டு டைம் இதழ் சிறந்த நபராக செயற்கை நுண்ணறிவுடைய கட்டமைப்பாளர்களை அறிவித்திருக்காங்க. அடுத்தது, பீட்டா இந்திய அமைப்பு இந்த ஆண்டுடைய 2025 ஆண்டுடைய சிறந்த நபராக ரவீனா டாண்டன் அப்படிங்கிற பாலிவுட் ஆக்ட்ரஸ் அறிவித்திருக்காங்க. அடுத்தது, 2025 ஆண்டுக்கான சிறந்த WTA வீராங்கனை, அதாவது விமன் டென்னிஸ் அசோசியேஷன் சிறந்த வீராங்கனையாக அரினா சபலன்கா அப்படிங்கிற வீராங்கனை அறிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் தகவல்கள் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான 6 மாத கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது பிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் பேட்ச்சு. ஓகேவா? இது ஆன்லைன் பேட்ச் மட்டும்தான். இதில் நீங்கள் வெறும் 10,000 ரூபாயிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இது சம்பந்தமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, ரேங்கிங் தரவரிசைகள் மற்றும் அறிக்கைகள் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த நாட்டில் அதிகபட்சமான இந்திய மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர்? இதற்கான ஆன்சர் கனடா. கனடாவில் தான் அதிகமான இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க. 153 நாடுகளில் 18 லட்சத்துக்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க. அடுத்தது, உலகில் அதிகமான பெட்ரோல் நிலையங்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. 3வது இடம் நம்ம இந்தியா பிடித்திருக்கோம். இந்தியாவில் 1 லட்சம் பெட்ரோல் நிலையங்கள் இருக்குது. அடுத்தது,
உலகளவில் சில்லறை பண பரிமாற்றத்திற்கு அதிகம் பயன்படுத்தப்பட்ட முகமை எது? இதற்கான ஆன்சர் யூபிஐ. இப்போ நம்ம இந்தியாவில் யூபிஐ பயன்படுத்துகிறோம். யூபிஐ அப்படின்னா யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காசுகள்லாம் அனுப்புறதுக்கு, அதாவது கடையில் வந்து ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு அல்லது இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு, இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூபிஐ பயன்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும்போது உலக அளவில் இந்த நிகழ்நேர பண பரிமாற்றத்தில் யூபிஐடைய பங்கு 49% இருக்குது. ரொம்ப அதிகமாக இது தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே இதெல்லாமே யூபிஐ அடிப்படையில் தான் இயங்குது. அடுத்தது 2025 உலகின் சிறந்த விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட விமான நிலையம் எது? இதற்கான ஆன்சர் சாங்கி விமான நிலையம், சிங்கப்பூர். இது பார்த்திங்கன்னா ட்ராவல் ப்ளஸ் லீஷர் 2025 அப்படிங்கிற ரிப்போர்ட். இது வந்து ஒரு தனியார் அமைப்புடைய ரிப்போர்ட். ஓகே. அடுத்தது 2025-26 உலகின் சிறந்த உணவு நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் நேபிள்ஸ். நேபிள்ஸ் அப்படிங்கிறது இத்தாலியில் தான் இருக்குது. மும்பை நகரம் 5வது இடத்தை உலக அளவில் பிடித்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வந்து டேஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது உலக ஏஐ தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இது பார்த்திங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அவங்களுடைய ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டுடைய பேர் ஸ்டான்ஃபோர்ட் 2025 குளோபல் ஏஐ வைப்ரன்சி டூல் அப்படிங்கிறது தான். இதில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது சீனா, நம்ம இந்தியா 3ஆம் இடம் பிடித்திருக்கோம். அடுத்தது தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழகம் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 1. இப்போ பார்த்திங்கன்னா மாநில ஆற்றல் திறன் குறியீடை வெளியிட்டிருக்காங்க. தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழகம் முதலிடம் பிடித்திருக்கு. அதே மாதிரி அதிக சான்றளிக்கப்பட்ட பசுமை கட்டடங்களை கொண்ட முதல் 3 மாநிலங்களில் தமிழ்நாடும் இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் எரிசக்தி பாதுகாப்பு விருதுகள் அதிகம் பெற்ற மாநிலங்களில் தமிழகம், மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா முன்னணியில் இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட் நியமனம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த நாட்டின் முதல் முப்படை தளபதியாக அசிம் முனீர் நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் முதல் முறையாக முப்படை தளபதி அப்படின்னு ஒரு பதவியை உருவாக்கியிருக்காங்க. அசிம் முனீர் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ரீசெண்டாக சவுதி அரேபியாவுடைய உயரிய சிவில் விருதான கிங் அப்துல்லாசிஸ் மெடல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற விருதை பெற்றிருக்காரு. அடுத்தது மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் விவேக் சதுர்வேதி. சிபிஐசி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படிங்கிற அமைப்புடைய தலைவராக இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2026 முதல் 2029 உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தடகள ஆணைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் பிவி சிந்து. பிவி சிந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த பேட்மிண்டன் வீராங்கனை. இவங்களை இப்போ பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அமைப்பில் அத்லெட்டிக்ஸ் கமிஷன் தடகள ஆணையம் அதுடைய தலைவராக தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது மத்திய தலைமை தகவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜ்குமார் கோயல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு தேர்வு குழு இருக்குது. அது யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர், அப்புறம் ஒரு மூத்த அமைச்சர் இருப்பார், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது வந்து குடியரசுத் தலைவர். அதாவது இவங்களை தேர்வு பண்ணுறது இந்த 3 பேரும், அப்பாயின்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர், அதே நேரம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். ராஜ்குமார் கோயல் இவர் 1990 பிரிவு அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம் ஐஏஎஸ் அதிகாரி. இவர் மத்திய சட்டத்துறை செயலாளராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது 2026 சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவி நிறுவனத்தின் உறுப்பு நாடுகளின் மன்றத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஐடியா அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதோடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் எலக்டாரல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதோடைய தலைமையகம் வந்து ஸ்வீடனுடைய ஸ்டாக்ஹோம் நகரில் இருக்குது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உறுப்பு நாடுகளின் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வைத்திருக்காங்க. அந்த மன்றத்திற்கு தலைமை தாங்கிறது நம்ம இந்தியா. இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்து இதற்கு பொறுப்பு வகிப்பார்.
அடுத்தது மாநாடுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் எங்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மதுரை. மதுரையில் தான் நடைபெற்றது. முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் இது நடைபெற்றது. அடுத்தது பாரதிய பாஷா உற்சவ் 2025 விழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இது பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியாருடைய பிறந்தநாளில் நடைபெற்றது. இதற்கு அவங்க ஒரு கருப்பொருள் வைத்திருக்காங்க, பல மொழிகள் ஒரே உணர்வு அப்படிங்கிறது தான். இந்த விழாவில் இந்தியாவுடைய முதல் ஏஐ மூலமாக இயங்குகிற பழங்குடி மொழிபெயர்ப்பாளரான ஆதிவாணி அப்படிங்கிறது அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உலக சுகாதார அமைப்பின் 2025 பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் தான் இந்த ஒரு மாநாடு நடைபெற்றது. டிசம்பர் 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெற்றது. இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது WHO அமைப்புடையது. அடுத்தது 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. ஹரியானாவில் பஞ்ச்குலா அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெற்றது. இதற்கு அவங்க ஒரு கருப்பொருள் வைத்திருக்காங்க, என்னென்னா தற்சார்பு இந்தியாவுக்கு அறிவியல் மூலம் வளர்ச்சி அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் 23வது இருதரப்பு உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இதில் 5 ஆண்டுகளுக்கான பொருளாதார திட்டத்தை 2 நாடுகளும் கையெழுத்திட்டிருந்தாங்க. இது 2030வது ஆண்டு வரைக்குமான இந்தியா ரஷ்யா பொருளாதார திட்டம். அதே மாதிரி இந்தியா ரஷ்யா இருதரப்பு வர்த்தகத்தை ஆண்டுக்கு $100 பில்லியன் உயர்த்துறதுக்கும் இலக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்திய மாலுமிகளுக்கு துருவக்கடல் பகுதிகளில் கப்பல் இயக்கிற பயிற்சியை ரஷ்யா வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது தேசிய செய்திகள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பல் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வாரணாசி, உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசியில் தான் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுடைய முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பல். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, தேசிய தலைவர்கள் நினைவிடம் தற்போது எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லக்னோ. லக்னோ அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகர். ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் அப்படின்னு இதை கூட கேட்பாங்க. அந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த மாதிரியும் படித்து வச்சிங்க. இது லக்னோவில் அமைத்திருக்காங்க. இதில் மிகப்பெரிய அளவில் அமைத்திருக்காங்க. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் வாஜ்பாய், ஷியாமா பிரசாத் முகர்ஜி மற்றும் பண்டிட் தீனதயாள் உபாத்யாய இவங்க 3 பேருக்கும் சிலையும் அமைத்திருக்காங்க, வெண்கல சிலை. அடுத்தது பிரதமரின் புதிய அலுவலக கட்டடத்திற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் சேவா தீர்த். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேவா தீர்த் அப்படிங்கிற பெயரை பிரதமருடைய புதிய அலுவலக கட்டடத்திற்கு வைத்திருக்காங்க. சேவா தீர்த் அப்படின்னா சேவை தளம் அப்படிங்கிறது தான் பொருள். இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே இருக்கிற ஆளுநர் மாளிகை இதுவரைக்கும் ராஜ்பவன் அப்படிங்கிற பெயரில் இயங்குச்சு. இனிமேல் அதை லோக் பவன் அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. லோக் பவன் அப்படின்னா மக்கள் மாளிகை அப்படிங்கிறது தான். லோக் அப்படின்னா மக்கள், பவன் அப்படின்னா மாளிகை. அதே மாதிரி ரீசெண்டாக மத்திய அரசுடைய தலைமைச் செயலகத்தை அமைத்திருந்தாங்க. அந்த பில்டிங்குக்கு அவங்க கர்த்தவிய பவன் அப்படின்னு பெயர் வைத்திருந்தாங்க. கர்த்தவிய அப்படின்னா கடமை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கிற ராஜ்பத் அதோடைய பேரை கர்த்தவிய பத், கடமை பாதை அப்படின்னு மாற்றிட்டாங்க. எதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இதோடைய பேர் எல்லாமே ராஜ்பத், அந்த மாதிரி ராஜா அந்த ஒரு அதிகார தொனிலேயே இருக்குது. அதிலிருந்து இப்போது சேவை அப்படிங்கிற மாதிரி அதோடைய பேரை மாற்றணும். அப்போ மக்களுக்கு அரசுன்னா அதிகாரம் கிடையாது, அது சேவை பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அடுத்தது இந்தியாவில் சராசரியாக எத்தனை குடிமக்களுக்கு ஒரு மருத்துவர் உள்ளார்? இதற்கான ஆன்சர் 812. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 812 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. WHO அமைப்பு என்ன சொல்கிறாங்க, 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அதுக்கு மேலேயே டாக்டர்ஸ் இருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் தண்ணீர் நேர்மறை விமான நிலையமாக மாறிய விமான நிலையம் எது? இதற்கான ஆன்சர் இந்திரா காந்தி விமான நிலையம். இது டெல்லியில் இருக்குது. இது என்ன தண்ணீர் நேர்மறை அப்படின்னா அங்கே பயன்படுத்துகிற தண்ணீரை விட அதிகமான புதிய தண்ணீரை அவங்க நிலத்தடியில் நிரப்புகிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே தண்ணீர் நேர்மறை விமான நிலையமாக இது மாறி இருக்கு. அடுத்தது
தற்போது எந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமாக குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொண்டிருந்தார்? இதற்கான ஆன்சர் ஐஎன்எஸ் வாக்ஷீர். இப்போ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பல் மூலமாக பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் தான். அடுத்தது, ஆரவல்லி மலைத்தொடர் எந்த மாநிலத்தில் பரவியுள்ளது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். ஆரவல்லி மலைத்தொடர் பார்த்திங்க அப்படின்னா குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் பரவி இருக்கு. கூடவே டெல்லி இங்கேயும் பரவி இருக்கு. இப்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 100 மீட்டர் கீழே இருக்கிற மலைப்பகுதியில் ஆரவல்லி மலைத்தொடரில் சுரங்க பணிகள் நடைபெறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இதற்கு பல்வேறு விதமானவங்க எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. ஏன்னா இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுற அபாயம் இருந்துச்சு. அப்போது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 மீட்டர் கீழே இருக்கிற பகுதியில் சுரங்க பணிகள் தொடங்குறதுக்கு நாங்கள் தற்காலிகமாக தடை விதிக்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது, தற்போது எங்கு சுதந்திர போராட்ட வீரர் விநாயக தாமோதர் சவார்கர் சிலை திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அந்தமான். அந்தமானில் இதை திறந்திருக்காங்க. சாவர்கர் இவர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசினால் போர்ட் பிளேயர் சிலையில் அடைக்கப்பட்டார். அதாவது அந்தமானுடைய தலைநகராக இருந்த போர்ட் பிளேயரில் அடைக்கப்பட்டார். இந்த போர்ட் பிளேயருடைய பெயர் தான் இப்போ ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இவர் 1911 1924 வரைக்கும் அந்தமானில் சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்தது, மத்திய அரசு எந்த ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி இலக்கை அடைய திட்டமிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2047. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்னென்னா 2047 ஆண்டுக்குள்ளாடி 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி இலக்கை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அது பார்த்திங்கன்னா அதற்காக அணுசக்தி துறையில் தனியார் பங்கேற்பையும் இப்போ ஊக்குவிக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே எந்த துறையில் தனியார் பங்களிப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அணுசக்தி துறையில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அங்கேயுமே உள்ளே கொண்டு வராங்க. இதற்காக சாந்தி அப்படிங்கிற திட்டத்தை அறிவித்திருக்காங்க. இதோடைய விரிவாக்கம் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான். அடுத்தது, கூகுள் நிறுவனம் கிரெடிட் கார்டு வசதியை எந்த நாட்டில் அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்தியாவில் கூகுள் நிறுவனம் கிரெடிட் கார்டு வசதியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் வங்கியோட கூட்டணி வைத்து இதை வெளியிட்டிருக்காங்க. இது ரூபே தளத்தில் செயல்படும். இதற்கு அவங்க வைத்திருக்க பேர் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பு சாலை எந்த தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் NH45. இப்போ பார்த்திங்க அப்படின்னா போபாலிலிருந்து ஜபல்பூர் வரைக்கும் இந்த NH45ல் இதை அமைத்திருக்காங்க. அங்கே ஹிரன் சிந்தூர் அப்படிங்கிற வனப்பகுதியில் ஒரு 12 கிலோமீட்டர் நீளத்துக்கு இதை அமைத்திருக்காங்க. இது என்ன வனவிலங்கு பாதுகாப்பு சாலை அப்படின்னா இந்த சாலையில் வனவிலங்குகள் நினைத்தாலும் கிராஸ் பண்ண முடியாது, கடக்க முடியாது. ஏன்னா அங்கே வேலிகள் பொருத்தியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சுரங்க பாதைகள் அமைத்திருக்காங்க. எதற்காகனா வனவிலங்குகள் சாலையை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுரங்க பாதைகள் அமைத்திருக்காங்க. அடுத்தது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2005. இது ரொம்ப முக்கியமானது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், இங்கிலீஷில் MG நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இப்போ இதோடைய பேரை மாற்றிருக்காங்க. என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படின்னு மாற்றிருக்காங்க. சுருக்கமாக VBG ராம்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு ஊரக உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பேரை மட்டும் மாட்டல, சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசுடைய பங்களிப்பு 60% தான் இருக்கும். மாநில அரசு இனிமேல் 40% பங்களிக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனால் வடகிழக்கு பகுதிகள், இமயமலை பகுதிகள் இங்கெல்லாம் மத்திய அரசுடைய பங்களிப்பு 90% இருக்கும். மாநில அரசு ஒரு 10% பங்களித்தால் போதும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, காப்பீடு துறையில் எத்தனை சதவீத அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 100%. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பீடு துறையில் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடு இது 74% தான் இருந்துச்சு. இப்போ அதை 100% ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்படும்? இதற்கான ஆன்சர் A மற்றும் B, அதாவது 2026 மற்றும் 2027. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு
12,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கியிருக்காங்க. இதில் முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் இந்த கணக்கெடுப்பை நடத்த போகிறாங்க. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. முதல்ல 2026 இந்த ஆண்டு வீடுகள் கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அந்த நேரம் ஜாதி வாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த போகிறாங்க. அடுத்தது மத்திய அரசு திட்டங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். த்ருவா அப்படிங்கிற திட்டம், த்ருவாவுடைய விரிவாக்கம் டிஜிட்டல் ஹப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் விர்ச்சுவல் அட்ரஸ் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற முகவரிகளை எல்லாம் டிஜிட்டல் மயமாக்குறதுக்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதை தபால் துறை மூலமாக செயல்படுத்துகிறாங்க. எதற்காக இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்குறாங்க அப்படின்னா, இது வந்து லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் இ-காமர்ஸ், அப்புறம் பொது நல திட்டங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தபால் அலுவலக சட்டம் 2023 சட்ட திருத்தங்கள் இதற்காக கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது கோல் சேது அப்படிங்கிற திட்டம். கோல் சேது அப்படின்னா கோல் லிங்கேஜ் ஃபார் சீம்லெஸ் எஃபிஷியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது தான். தமிழில் நிலக்கரி சேது சாளரம் அப்படிங்கிற திட்டம். இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போ இதோடைய அடிப்படையில் ஒரு தனியார் நிறுவனம் பார்த்திங்கன்னா நீண்ட கால குத்தகைக்கு நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு, அதாவது குத்தகைக்கு வாங்கிக்க முடியும். எந்த ஒரு பயன்பாடு கட்டுப்பாடும் இல்லாமல் இவங்க அதை குத்தகைக்கு எடுக்க முடியும். அடுத்தது தமிழ்நாடு செய்திகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். தற்போது எங்கு உள்ள மேம்பாலத்திற்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மதுரை. மதுரையில் மதுரை மேலடை மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு பெயர் சூட்டு அதை திறந்திருக்காங்க. அப்புறம் எங்குள்ள மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் கோவை. கோவையில் பார்த்திங்கன்னா ஆத்துப்பாலத்திலிருந்து உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரைக்கும் இந்த மேம்பாலம் போகுது. இது வந்து சி சுப்பிரமணியம் மேம்பாலம் அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. ஓகே. அடுத்தது எந்த மாவட்டத்தை சேர்ந்த உறையூர் பருத்தி சேலை தற்போது புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் திருச்சி. இப்போது தமிழகத்துடைய 5 பொருட்களுக்கு போன டிசம்பர் மாதம் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த உறையூர் பருத்தி சேலை, இதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இதோடைய முக்கிய அம்சம் அதிக நூல் எண்ணிக்கை இருக்கும், அதே மாதிரி லேசான எடை கொண்டது, பாரம்பரிய உடைமைப்பு கொண்டது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை. இதோடைய சிறப்புகள் வந்து ரசாயனம் கலக்காத இயற்கையான தூய்மையான நாட்டு சர்க்கரை இது. அடுத்தது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கல்சட்டி. இதை வந்து மக்கள் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா, இது ஒரு சோப்புக்கல் பாத்திரம், வெப்பத்தை நன்கு தக்க வைக்கும், அமிலத்தன்மை உள்ள உணவுகளையும் இது தாங்குகிற திறன்மை கொண்டது. அடுத்தது தஞ்சாவூரை சேர்ந்த தூயமல்லி அரிசி. இதோடைய முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா பாரம்பரிய சம்பா பருவநெல் வகையை சேர்ந்தது, அப்புறம் மல்லிகை மலர் போல நிறம் கொண்டது, மென்மையான வாசனை கொண்டது. அடுத்தது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அம்பா சமுத்திரம் சொப்பு சாமான். இது இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரிப்பட்ட விளையாட்டு பொருள் இது. இதோடைய முக்கிய அம்சம் வந்து பாரம்பரிய சிறிய மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மைகள், அதே மாதிரி நச்சுத்தன்மை அற்ற சாயங்களை உபயோகம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அங்கீகாரத்தோடு சேர்த்து தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுடைய மொத்த எண்ணிக்கை 74ஆக உயர்ந்திருக்கு. நம்ம இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடுகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பொருட்களுக்கு தான் கிடைத்திருக்கு. அங்கே 79 பொருட்களுக்கு கிடைத்திருக்கு. இரண்டாவது அதிகமாக தமிழ்நாட்டில் 74 பொருட்களுக்கு கிடைத்திருக்கு. அடுத்தது தற்போது எந்த மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நெல்லை. நெல்லையில் பார்த்திங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் திறந்திருக்காங்க. ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற பகுதியில் 67.25 கோடி ரூபாயில் இதை திறந்திருக்காங்க. இங்கே ஆதிச்சநல்லூர், சிவக்கலை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி இங்கே கிடைத்த இந்த தொல்லியல் தலங்களில் கிடைத்த பொருட்களை வைத்திருக்காங்க. பொருணை நாகரிகம், அதாவது தாமிரபரணி இருக்குல்ல, அதோடைய இன்னொரு பேர் தான் பொருணை அப்படிங்கிறது. அந்த நாகரிகம் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொருணை அருங்காட்சியகத்தையே அமைத்திருக்காங்க. இங்கே வந்து இரும்பு உருக்கும் தொழில் பற்றிய காட்சி வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது எந்த ஆற்றுப்படுக்கையில் நீர்நாய் பாதுகாப்பு திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் காவேரி. காவேரி ஆற்று படுக்கையில் நீர்நாய் பாதுகாப்பு திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. முதற்கட்டமாக தஞ்சாவூர், திருவாரூர், அப்புறம் கடலூர் டெல்டா பகுதியில் இது செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது
பிங்க் ஃபோர்ஸ் என்ற பெயரில் பெண்களால் இயக்கப்படும் மாநகர பேருந்து எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேருந்தில் டிரைவரும் கண்டக்டரும் பெண்களாக இருப்பாங்க. அடுத்தது, கீழடியில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது? இதற்கான ஆன்சர் 11. கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் 10 கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவு பெற்றது. இப்போ 11வது கட்ட அகழாய்வு பணிகளுக்கு மத்திய அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. அடுத்தது, வெல்லும் தமிழ் பெண்கள் விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. வெல்லும் தமிழ் பெண்கள் விழா சென்னையில் தான் நடைபெற்றது. இது சாதனை பெண்களுடைய வெற்றி கதைகள் பற்றி கூறுற விழா. அடுத்தது, மாமன்னன் பெரும்பிடுகு முத்தரையர் எந்த பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி நடத்தினார்? இதற்கான ஆன்சர் திருச்சி. மாமன்னன் பெரும்பிடுகு முத்தரையர், இவருடைய இன்னொரு பேர் சூரன் மாறன் அப்படிங்கிறது தான். இவர் திருச்சியை தலைநகராக கொண்டு சுமார் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்காரு. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மன்னர் இவர். 16க்கும் மேற்பட்ட போர்கள்லையும் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போது டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இவருக்கான நினைவு அஞ்சல் தலை போஸ்டல் ஸ்டாம்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு கிடைத்த சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் பட்டணமருதூர். பட்டணமருதூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. இப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் எழுதப்பட்ட சிந்து எழுத்துக்கள் வந்து இந்த பட்டணமருதூரில் இருக்கிற கிடைத்த ஒரு சாணைக்கல்லில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, தமிழக அரசு கடலுக்குள் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்திற்கு எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் டென்மார்க். தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவள்ளூர், கடலூர் இந்த பகுதியில் கடலுக்குள்ளாடி காற்றாலை நிறுவ போகிறாங்க. இதற்காக டென்மார்க் கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. டேனிஷ் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் யானைகள் இடமாற்ற வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உதயன். இப்போது யானைகளை ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு இடமாற்றம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. அதற்காக உதயன் அப்படிங்கிறடைய தலைமையில் ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்திருக்காங்க. யார் இவர் அப்படின்னா தமிழக அரசின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் உயர்நிலை வன உயிரின பாதுகாப்பு நிறுவனத்துடைய இயக்குநராக இருக்கார். அடுத்தது, தமிழக அரசுடைய திட்டங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் 2023 செப்டம்பர் 15 தொடங்கிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் நாடார் கல்லூரியில் தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இதில் வந்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவாங்க. இதோடைய அடிப்படையில் 1,13,75,492 மகளிருக்கு இதை வழங்குறாங்க. இப்போ இதோடைய 2ஆம் கட்ட விரிவாக்கம் வந்து பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி பண்ணியிருந்தாங்க போன ஆண்டு. சென்னையில் வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் தான் இதை விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க. இப்போது 2வது கட்டத்தில் 16,94,339 பேரை சேர்த்துருக்காங்க. அப்போ மொத்தமாக இந்த திட்டத்தின் மூலமாக 1,60,69,831 பேர் வந்து பயன்பெறுவாங்க. அடுத்தது, பிற மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த மாநில முதல்வர் நிதிஷ்குமார் இந்தியாவில் அதிக முறை முதலமைச்சராக பதவியேற்று சாதனை படைத்தார்? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போது பீகாருடைய முதல்வராக நிதிஷ்குமார் 10வது முறையாக பதவியேற்று சாதனை படைத்திருக்காரு. இவருடைய சாதனை வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது, தற்போது எங்கு அடல் உணவகங்கள் திறக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் டெல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா மதிய உணவு ரூபாய் 5க்கே கிடைக்கும். இங்கே மொத்தமாக 100 உணவகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஹான்சி மாவட்டம் எந்த மாநிலத்தின் புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. ஹரியானாவுடைய 23வது மாவட்டமாக இந்த ஹான்சி மாவட்டத்தை அறிவித்திருக்காங்க. அடுத்தது, எந்த மாநிலத்தை சேர்ந்த பொந்தூரு கதர் புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஆந்திராவுடைய பொந்தூரு கதர் அப்படிங்கிறதுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இது வந்து உள்ளூரில் விளையிற பருத்தியை கொண்டு நெய்யப்படுது. அடுத்தது, எந்த மாநிலத்தை சேர்ந்த கோப்ரா நீர்நிலை ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். சத்தீஸ்கருடைய முதல் ராம்சார் தலமே இந்த கோப்ரா ரிசர்வாயர் தான். சத்தீஸ்கர் மாநிலம் ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்னென்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி 20 இடங்களை நம்ம ராம்சார் தலமாக அங்கீகாரம் பெற செய்யணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்கிற
சிலிசர் ஏரி இதையுமே ராம்சார் தலமாக அறிவித்திருந்தாங்க. இப்போ ராம்சார் தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த இடங்கள்லாம் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுதோ அந்த பகுதியை ராம்சார் தலமாக அங்கீகரித்து அதை பாதுகாப்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற மொத்த ராம்சார் தலங்கள் 96ஆக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ராம்சார் தலங்கள் 20. இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அடுத்தது, வாக்காளர் பட்டியலை 100% டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் இப்போது எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றது. எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். அதன் கீழே அங்கே இருக்கிற மொத்த வாக்காளர் பட்டியலையும் டிஜிட்டல் மயமாக்கிட்டாங்க. அடுத்தது, எந்த மாநிலத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய ஒளி மின் அமைப்புகளை நிறுவ இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. ஹரியானாவில் அங்கே இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே இந்த சோலார் பேனல் வந்து பொருத்துறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த விண்வெளி மண்டலம் எது? இதற்கான ஆன்சர் அலக்நந்தா. இப்போ வந்து அலக்நந்தா அப்படிங்கிற ஒரு கேலக்ஸியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய விஞ்ஞானிகளான ரிஷி ஜெயின் மற்றும் யோகேஷ் வடடேகர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி இருக்குல்ல, அதனுடைய தரவுகளை ஆராய்ந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மண்டலம் நம்மளுடைய பால்வெளி மண்டலத்தை போலவே சுருள் வடிவம் கொண்டதாக இருக்குது. அடுத்தது, ப்ளூ பேட் பிளாக் 2 என்ற செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் LVM-3M6. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ பேட் பிளாக் 2 அப்படிங்கிற சேட்டலைட், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ப்ளூ பேட் 6 அப்படிங்கிறது தான். இது அமெரிக்காவுடைய AST ஸ்பேஸ் மொபைல் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு சொந்தமானது. இந்த ஒரு சேட்டலைட்டை நம்ம இந்தியா மூலமாக விண்ணில் அனுப்பியிருக்கோம். அதனால தான் இது வந்து ரொம்ப சிறப்பு பெறுது. இந்த சேட்டலைட் இருக்குல்ல, இதன் மூலமாக கைபேசிகளுக்கு செயற்கைக்கோள் மூலமாகவே அதிவேக இணையதள வசதி வழங்க முடியும். ஓகே, இந்த செயற்கைக்கோளில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா இதோட எடை தான். இது 6100 கிலோ எடை கொண்டது. இதை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து விண்ணில் செலுத்தியிருக்கோம். ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் விண்ணில் செலுத்தியிருக்கோம். இஸ்ரோ அனுப்பியிலேயே மிக அதிக எடை கொண்டது இதுதான். இதை வந்து LVM-3M6 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக அனுப்பியிருக்கோம். இந்த ராக்கெட் இருக்குல்ல, இது ரொம்ப அதிகமான எடையை சுமந்து சென்றனால இதை பாகுபலி ராக்கெட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ராக்கெட் LVM-3M6 இது அதிக எடையை சுமந்து செல்லும். எந்த அளவு அப்படின்னா புவி தாழ்வட்ட பாதையில் 8000 கிலோ எடையை வந்து சுமந்து செல்கிற திறன் கொண்டது. அதே மாதிரி புவி ஒத்திசைவு பாதையில் 4000க்கு மேற்பட்ட கிலோ எடையை வந்து நிலைநிறுத்த முடியும் இதனால். அடுத்தது, உலக செய்திகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். 16 வயதுக்கு கீழுள்ள சிறுவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த முதல் முறையாக தடை விதித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு கீழே இருக்கிற சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுக்கு முற்றிலுமே தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது, எங்குள்ள ரயில் 2 வினாடிகளில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி உலக சாதனை படைத்தது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது, விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட முதல் சக்கர நாற்காலி மாற்றுத்திறனாளி யார்? இதற்கான ஆன்சர் மிக்கேலா பெந்தாஸ். இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. முதல் முறையாக ஒரு வீல் சேர் யூசர் விண்வெளிக்கு போயிருக்காங்க. ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் போயிருக்காங்க. அடுத்தது, நிலவில் 2036வது ஆண்டு அணு உலை நிறுவ உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. ரஷ்யா பார்த்திங்கன்னா 2036வது ஆண்டுக்குள்ளாடி நிலவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அமைக்க இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது, அமெரிக்க குடியுரிமை பெற எவ்வளவு ரூபாய்க்கான தங்க அட்டை திட்டம் அமலுக்கு வந்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 9 கோடி. இது என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர் போய் எனக்கு அமெரிக்காவுடைய குடியுரிமை தாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்போ நீங்கள் கோல்டு கார்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்கணுன்னா ரூபாய் 9 கோடி கொடுக்கணும். இது ஒரு தனிநபராக போய் கேட்கும்போது, அதுவே ஒரு நிறுவனம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு இந்த ஒருத்தர் இந்தியாவில் இருக்கார், அவர் எனக்கு தேவைப்படுறாரு பணிக்கு அப்படின்னா அவங்க $2 மில்லியன் கொடுக்கணும். அதாவது 18 கோடி அந்த ஒரு நபருக்காக அந்த நிறுவனம் கொடுக்கணும். ஓகே, அடுத்தது, ஆக்ஸ்ஃபோர்ட் அகராதி 2025வது ஆண்டுக்கான வார்த்தையாக தேர்வு செய்த வார்த்தை எது? இதற்கான ஆன்சர் ரேஜ் பைட். இப்போ பார்த்தீங்கன்னா 2025வது ஆண்டு நிறைவு பெற்றுட்டு, அதனால் ஒவ்வொரு டிக்ஷனரி கம்பெனியும் இந்த ஆண்டுக்கான வார்த்தை இதுதான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி இவங்க ரேஜ் பைட் அப்படிங்கிற வார்த்தையை தெரிவித்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்களில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக மக்களை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு தந்திரமான செயல். சில வீடியோவில் நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அது பயங்கர கோபமாக இருக்கும், மக்களையும் கோவப்படுத்தும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிகமானவங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது மெரியம் வெப்ஸ்டர் நிறுவனம் இவங்க ஸ்லாப் அப்படிங்கிற வார்த்தையை தெரிவித்திருக்காங்க. இது வந்து ஏஐ உருவாக்கிய தரம் குறைந்த பொருள் அப்படிங்கிறது தான் ஸ்லாப் அப்படிங்கிறது. அடுத்தது காலின்ஸ் டிக்ஷனரி இவங்க வந்து வைப் கோடிங் அப்படிங்கிற வார்த்தையை தெரிவிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போது சில ப்ரோக்ராமர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோடிங் தெரியாமலே ஏஐ மூலமாக கோடிங் பண்ணுறாங்க, ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க. அதுதான் வைப் கோடிங் அப்படிங்கிறது. அடுத்தது கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இவங்க வந்து பேரா சோஷியல் அப்படிங்கிற வார்த்தையை தெரிவித்திருக்காங்க. இது என்னென்னா, அடையாளம் தெரியாத ஒரு பிரபலத்தோட ஒருத்தங்க மனதளவில் ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு நடிகருக்கு ஃபேனாக இருக்கோம் அப்படின்னா அது வேறு. ஆனால் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ரஜினி அடி வாங்கினார் அப்படின்னா மக்கள் வந்து இங்கே அழுவாங்க, ஐயோ ரஜினி அடிக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கிறது தான் பேரா சோஷியல். அடுத்தது dictionary.com அமைப்பு வந்து 67 அப்படிங்கிற வார்த்தையை தெரிவித்திருக்காங்க. 67 அப்படின்னா நம்ம மேபி அப்படின்னு சொல்லுவோம்ல, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது தற்போது இந்தியா எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கையொப்பமிட்டது? இதற்கான ஆன்சர் ஓமன். இந்தியா ஓமன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இப்போ கையொப்பமாயிருக்கு. இதனால் இன்னொரு அட்வான்டேஜ்னால், இந்தியா ஓமனுக்கு ஏற்றுமதி செய்ய பொருட்களில் 99% இறக்குமதி வரி வந்து முழுமையாக நீக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதே மாதிரி இந்தியா நியூசிலாந்து கூட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமிட்டிருக்காங்க. இது நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுற இந்திய பொருட்களுக்கு இனி 100% இறக்குமதி வரை கிடையாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி 15 ஆண்டுகளில் இந்தியாவில் $20 பில்லியன் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் 2025 செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் அர்ஜுன் எரிகைசி. ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் போட்டி ஜெருசலேம் நகரில் நடைபெற்றது. இதில் இந்தியாவுடைய அர்ஜுன் எரிகைசி வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இறுதிப் போட்டியில் மற்றொரு இந்தியரான விஸ்வநாதன் ஆனந்த தோற்கடித்திருக்காரு. அடுத்தது சென்னையில் நடைபெற்ற ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. சென்னையில் இப்போ ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி நடைபெற்றது. இல்லை இந்தியா தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கோம். அடுத்தது 18வது சையது முஸ்டக் அலி கோப்பை 2025 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். இப்போது இந்த சையது முஸ்தக் அலி கோப்பை எந்த விளையாட்டு கூட தொடர்புடையது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது கிரிக்கெட் போட்டி கூட தொடர்புடையது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிற மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற கிரிக்கெட் போட்டி. இதில் போன ஆண்டு நடைபெற்ற போட்டி 2025 நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றது ஜார்க்கண்ட் அணி. இறுதிப் போட்டி மகாராஷ்டிராவுடைய புனே நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. சையத் மோடி இன்டர்நேஷ்னல் போட்டி இது வந்து ஒரு சர்வதேச பேட்மிண்டன் போட்டி. இதில் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க மகளிர் இரட்டையர் பிரிவில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் பாபு பனராசி தாஸ் உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது குளோபல் செஸ் லீக் 2025 போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பையில் தான் இது நடைபெற்றது. இதில் ஆல்பைன் எஸ்சி பைப்பர்ஸ் அப்படிங்கிற அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த அணிக்கு தலைமை தாங்கினது 2 இந்தியர்கள். ஒருத்தர் பார்த்திங்கன்னா பிரக்ஞானந்தா, இன்னொருத்தர் அனிஷ்கிரி அப்படிங்கிறவர். இதில் மிகவும் மதிப்புமிக்க வீரர் அப்படிங்கிற சிறப்பை அனிஷ்கிரி வந்து பெற்றிருக்காரு. இந்த போட்டி மகாராஷ்டிராவுடைய மும்பையில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஃபிடே உலக தரவரிசையில் 9வது இடம் பிடித்த தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ரயானிகா சிவராம். ஃபிடே தரவரிசையில் தமிழகத்திலிருந்து மிக இளவயதில் இடம்பெற்ற வீராங்கனை இவங்க தான். அடுத்தது 2025 ஒடிசா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் உன்னதி ஹூடா. இது சர்வதேச பேட்மிண்டன் போட்டி. இதில் ஆடவர் பிரிவில் இந்தியரான கிரண் ஜார்ஜ் ஜெயிச்சிருந்தார். மகளிர் பிரிவில் இன்னொரு இந்தியரான உன்னதி ஹூடா இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இந்த போட்டி ஒடிசாவுடைய கட்டாக் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதில் பாருங்கள், இந்த போட்டி மாலத்தீவுகளுடைய தலைநகரான மாலேயில் நடைபெற்றது. இதில் ஆடவர் அணியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா, மகளிர் அணியில் சாம்பியன் பட்டம் வென்றதும் இந்தியா தான். அதே மாதிரி ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியாவை சேர்ந்த கீர்த்தனா. இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியாவை சேர்ந்த கீர்த்தனா மற்றும் காஜல் குமாரி. ஆடவர் சுவிஸ் லீக் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியாவை சேர்ந்த அப்துல் ஆசிஃப், இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியாவை சேர்ந்த சீனிவாஸ் மற்றும் அபிஜித். இந்த மாதிரி இந்தியா இவ்வளோ பதக்கங்கள் ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது, ஃபிஃபா விருது 2025 சிறந்த வீரர் பிரிவில் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் உஸ்மான் டெம்ப்லே. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கால்பந்து வீரர். நம்ம முதல் கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம், ஃபிஃபா அப்படிங்கிறது உலக அளவில் கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. இவங்க சிறந்த வீரர் விருதை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கால்பந்து வீரரான உஸ்மான் டெம்ப்லே அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. சிறந்த வீராங்கனை விருது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீராங்கனையான ஐட்டானா பொன்மட்டி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2025 தமிழ்நாட்டில் நடைபெற்ற 14வது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 14வது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இதில் ஜெர்மனி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. முதலிடம் பிடித்தது ஜெர்மனி, 2ஆம் இடம் ஸ்பெயின், நம்ம இந்தியா 3ஆம் இடம் பிடித்திருந்தோம். இது 2 இடங்களில் நடைபெற்றது, ஒன்று சென்னை, இன்னொன்று மதுரை. சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ண மைதானத்தில் நடைபெற்றது. மதுரையில் எஸ்டிஏடி ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றது. அடுத்தது, 2025 அண்டர்-19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இல்லை, பாகிஸ்தான் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, 2025 F1 உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் லாண்டோ நோரிஸ். இல்லை பாருங்கள், நம்ம அடிக்கடி இந்த F1 சம்மந்தமான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போது சில நேரங்களில் லூயிஸ் ஹாமில்டன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு வரும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெஸ்டபன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு வரும். இப்போ கடைசியாக லாண்டோ நோரிஸ் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு வந்திருக்கு. இது என்னென்னா, ஒரு வருஷத்துலேயே இந்த F1 நிறைய போட்டி நடைபெறும். அதில் ஒன்றொன்றுலேயே ஒவ்வொருத்தங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அதிகமான போட்டிகளில் ஜெயித்தவங்க தான் அந்த ஆண்டுக்கான F1 சாம்பியனாக அறிவிக்கப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது 2025வது ஆண்டுக்கான F1 சாம்பியனாக லாண்டோ நோரிஸ் அப்படிங்கிறவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஓகே, லாண்டோ நோரிஸ் இவர் 2025 ஃபார்முலா 1 உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு. இவர் மெக்லாரன் அணியுடைய ஓட்டுநராக இருக்கார். இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வென்ற முதல் சாம்பியன்ஷிப் பட்டம் இதுதான். இதில் இறுதிப் போட்டி அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ், இது அபுதாபியில் நடைபெற்றது. அடுத்தது, 2025 சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் கோவா. இதில் இந்த போட்டி கோவாவில் நடைபெற்றது, ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெற்றது. இது ஒரு கால்பந்து போட்டி, மாநிலங்களுக்கு இடையிலான கால்பந்து போட்டி. இதில் கோவா தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது, இனி பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை எத்தனை சதவீதமாக குறைத்தது? இதற்கான ஆன்சர் 5.25%. அதே மாதிரி இப்போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.35% இருக்குது. இப்போ முதல்ல ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ இருக்காங்க, அவங்க பிற வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. பிற வணிக வங்கிகள் அப்படின்னா ஐஓபி வங்கி இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, யூனியன் பேங்க் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வங்கிகள் இருக்குல்ல. அப்போது ஆர்பிஐ அந்த வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்படி அவங்க கடன் கொடுப்பாங்கல்ல, அதற்கான வட்டி தான் ரெப்போ ரேட். அது இப்போது 5.25% இருக்குது. அதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா, இந்த வணிக வங்கிகள் எல்லாமே ஆர்பிஐக்கு கடன் கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் நடக்கும். அப்படி அவங்க கடன் கொடுப்பாங்கல்ல, அதற்கான வட்டி விதம் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அது இப்போது 3.35% இருக்குது. அடுத்தது, இந்தியா தற்போது எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடானது? இதற்கான ஆன்சர் 4. இதில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல சைனா இருக்குது, 3வது இடத்துல ஜெர்மனி இருக்குது, 4வது இடத்துல இந்தியா இருக்கிறோம். நமக்கு அடுத்தது தான் ஜப்பான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி பார்த்திங்கன்னா 4.18 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு.
ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகத்துடைய 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கு. இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரங்களை கொண்டிருக்க நாடுகள் அமெரிக்கா, சீனா மற்றும் ஜெர்மனி. நம்ம இந்தியா ஒரு இலக்கு வச்சுருக்கோம். என்னென்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி $7.3 ட்ரில்லியன் மதிப்போட உலகத்துடைய 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறணும் அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது, RBI அறிக்கையின்படி 2024-25 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இதில் பாருங்கள், ரொம்ப சிறப்பான விஷயம். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இது பார்த்திங்கன்னா 16% இருக்குது. அப்போ 2023-24 நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது ரூபாய் 26.89 லட்சம் கோடியாக இருந்துச்சு. ஆனால் 2024-25 தமிழ்நாட்டுடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரூபாய் 31.89 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. அப்போ இது வந்து 16% வளர்ச்சி. அப்போது பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அதுவே பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா. இது என்ன குழம்புதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அப்படின்னா போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளோ சதவீதம் வளர்ந்துருக்கு, அந்த மாதிரி எத்தனை சதவீதம் அதிகமாக வளர்ந்துருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு முதலிடம். அதுவே ஓவராலாக பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான் முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. அடுத்தது ஆண்டு தனிநபர் வருமானம். இது பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானம் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் தனிநபர் வருமானத்தை கண்டுபிடிக்கணும்னா அங்கே இருக்கிற மொத்த வருமானத்தை டிவைட் பண்ணணும். எதை வச்சுன்னா மொத்த மக்கள் தொகையை வச்சு டிவைட் பண்ணணும். அந்த மாதிரினா நமக்கு தனிநபர் வருமானம் கிடைக்கும். அதில் முதலிடம் பெற்ற மாநிலம் தெலுங்கானா. அங்கே தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 3.87 லட்சமாக இருக்குது. 2ஆம் இடம் பெற்ற மாநிலம் கர்நாடகா. அங்கே ஆண்டுக்கு ரூபாய் 3.80 லட்சமாக இருக்குது. 3ஆம் இடம் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இங்கே வந்து ரூபாய் 3.62 லட்சமாக இருக்குது தனிநபர் வருமானம். அதாவது தோராயமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது மாநிலங்களில். ஆனால் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா புதுடெல்லியுடைய தனிநபர் வருமானம் தெலுங்கானாவை விட அதிகம், ரூபாய் 4.93 லட்சமாக இருக்குது. அடுத்தது பாதுகாப்பு தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். தற்போது இந்திய கடற்படையிடம் வழங்கப்பட்ட அஞ்சதீப் என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். இதை வந்து கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் கட்டியிருக்காங்க. இது கல்கத்தாவில் இருக்கிற நிறுவனம். அடுத்தது இராணுவ அகாடமியில் இருந்து பயிற்சி முடித்து வெளியேறிய முதல் பெண் அதிகாரி யார்? இதற்கான ஆன்சர் சாய் ஜாதவ். இதுவரைக்கும் இராணுவ அகாடமியிலேருந்து ஆண்கள் மட்டும்தான் பயிற்சி முடிச்சிருக்காங்க. இப்போ முதல் முறையாக சாய் ஜாதவ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து பயிற்சி முடித்து வெளிவந்திருக்காங்க. அடுத்தது உலகின் முதல் தையல் கப்பல் எது? இதற்கான ஆன்சர் INSV கவுந்தின்யா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பாய்மர கப்பல். 2வதாக இங்கே இருக்கிற மரத்தை எல்லாமே இணைத்து தச்சு கட்டியிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த INSV கவுந்தின்யா அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவை சேர்ந்தது. INSV அப்படின்னா இந்தியன் நேவி செயிலிங் வெசல் அப்படிங்கிறது தான். இதை ஹோடி இனோவேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் அமைத்திருந்தாங்க. IIT மெட்ராஸ் மற்றும் இந்திய கடற்படையுடைய உதவியின் மூலமாக அமைத்திருந்தாங்க. இதை இந்திய கடற்படை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அஜந்தா குகை ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு அமைத்திருந்தாங்க. இதோடைய முதல் பயணம் இப்போ வந்து முடிந்தது. குஜராத்துடைய போர்பந்திலிருந்து ஓமனுடைய மஸ்கத் வரைக்கும் இது வந்து போயிருக்கு. அடுத்தது கூட்டு பயிற்சிகள். எக்ஸசைஸ் ஹரிமோ சக்தி 2025 அப்படிங்கிற பயிற்சி. எப்போவுமே 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுற கூட்டு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படிங்கிற பார்க்கணும். இது இந்தியா மற்றும் மலேசியாவுக்கு இடையில் நடைபெறுது. 2வதாக அது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு பார்க்கணும். இராணுவ பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சி அப்படிங்கிற பார்க்கணும். இது ஒரு இராணுவ பயிற்சி. 3வதாக இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற பார்க்கணும். இது ராஜஸ்தானுடைய மகாஜன் துப்பாக்கிச் சுடும் தளத்தில் தான் நடைபெற்றது. இது 5வது பதிப்பு. ஓகே. அடுத்தது எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் 2 அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா மற்றும் UAEக்கு இடையில் நடைபெற்றது. UAE அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறது தான். இது ஒரு இராணுவ பயிற்சி. போன மாதம், அதாவது டிசம்பர் 18லேருந்து 30 வரைக்கும் நடைபெற்றது. ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அபுதாபி நகரில் தான் இது நடைபெற்றது. அடுத்தது எக்ஸசைஸ் எக்கதா அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையில் நடைபெற்றது. இது ஒரு கடல்சார் பயிற்சி. இது மாலத்தீவில் தான் நடைபெற்றது. அடுத்தது எக்ஸசைஸ் இக்குவெரின்.
இக்கோரியன் அப்படின்னா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையில் நடைபெற்றது. இது ஒரு இராணுவ படைப்பயிற்சி. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் தான் இது நடைபெற்றது. அடுத்தது கருடா சக்தி அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையில் நடைபெற்றது. இது ஒரு சிறப்பு படைப்பயிற்சி. அதாவது இது இராணுவம், அப்புறம் கடற்படை, விமானப்படை இதில் எதுவுமே அடங்காது. இது ஒரு சிறப்பு படைப்பயிற்சி. இது இமாச்சல பிரதேசத்துடைய பக்லோ அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பற்றி பார்க்கலாம். த டிக், கீழடி அண்ட் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை சௌமியா அசோக் அப்படிங்கிறவங்க எழுதியிருந்தாங்க. அடுத்தது த ஒன், கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் அப்படிங்கிற புத்தகம். இதை ஷிகர் தவான் அவர்கள் எழுதியிருந்தாங்க. இவர் இந்தியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர். அடுத்தது த கிரேட் சான்ஷன்ஸ் ஹேக் அப்படிங்கிற புத்தகம். இதை உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காரு. இதில் அவர் எதை பற்றி குறிப்பிட்றாரு அப்படின்னா, இப்போ மேற்கத்திய நாடுகள், அதாவது அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்த மாதிரிப்பட்ட நாடுகள் எல்லாமே ரஷ்யா போன்ற நாடுகள் மேலே பொருளாதார தடைகளை விதிப்பாங்க. அதை ரஷ்யா போன்ற நாடுகள் எப்படி புத்திசாலித்தனமாக முறியடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியே தான் இந்த த கிரேட் சான்ஷன்ஸ் ஹேக் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தது முக்கியமான ஒரு நபர் மரணம் அடைந்துட்டார். அவரை பற்றி பார்க்கலாம். சிற்பி ராம்வி சுதார், இவர் மரணம் அடைந்துட்டார். தன்னுடைய 100வது வயதில் மரணம் அடைந்துட்டார். இவருடைய முக்கியமான சிலைகள் அப்படின்னா, ஒற்றுமையின் சிலை குஜராத்தில் இருக்குல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை, அது இவர் வடிவமைத்தது தான். அடுத்தது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிற தியான நிலையில் இருக்கிற மகாத்மா காந்தி சிலை, அதையுமே இவர் தான் வடிவமைத்திருக்காரு. அடுத்தது குதிரை மீது அமர்ந்திருக்கும் சத்ரபதி சிவாஜி சிலை, அதையுமே இவர் தான் வடிவமைத்திருக்காரு. இதை தவிர நிறைய சிலைகள் அவர் வடிவமைத்திருக்காரு. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த 3 சிலைகளையும் குறிப்பிட்றாங்க. ஓகே, இவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். தன்னுடைய 100வது வயதில் மரணம் அடைந்துட்டார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.